இன்னைக்கு என்னன்னா பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆண்டவர் சொல்லி நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருந்தோன்னா அது அதில் வருகிற போராட்டங்கள் சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் கண்டிப்பாக நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இந்த ஆஃபீஸில் நீ போய் ஜாயின் பண்ணுன்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணேன். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவுமே முடியலை. ஆண்டவர் ஆனால் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு. அந்த வார்த்தையை நம்பி தான் நான் அந்த ஆஃபீஸில் இன்னும் இருக்கேன். ஏன்னா நிறைய முறை நான் ரெசிக்னேஷன் பண்ணிடலாம், வேலையை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா முறை குழப்பத்தோடு இருந்திருக்கேன். நிறையா முறை வந்துடலான்ற முடிவுக்கு கூட வந்திருக்கேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி நான் முடிவு எடுக்கிற டைமில் எப்படியோ ஏதோ ஒரு வழியாக ஆண்டவர் என்கிட்ட பேசி மறுபடியும் அந்த ஆஃபீஸில் தான் இருக்க வைக்கிறாரு. ஆனால் நான் ஒரு நாள் கூட ஆஃபீஸ் போகும்போது ஏசப்பா எனக்கு போக பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு தான் நான் போவேன். அழுதுகிட்டே போன நாட்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தீங்கன்னா ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க. எந்த ஆஃபீஸில் நான் இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், நான் இங்கே இருக்கணுமா வேண்டாமா, எல்லாமே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு கிரியை தொடங்கினார்னா கண்டிப்பாக முடிப்பார். என் வாழ்க்கையில் இன்னும் அந்த ஆஃபீஸில் சொன்ன வார்த்தை இன்னும் ஆனால் நிறைவேறலை. ஆனால் நிறைவேறுன்ற நம்பிக்கையும் விசுவாசமும் எனக்கு இருக்குது. போராட்டங்கள் சோதனைகள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் அதை சொல்லியிருக்காருன்ற ஒரு உறுதி எனக்குள்ளே இருக்கிறனால, ஏன்னா அது நிறையா வாட்டி சர்ச் பாஸ்டர் மூலமாக நிறையா வசனங்கள் மூலமாக ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்துறதுனால நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லி ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது ஆஃபீஸ் விஷயமா சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதில் வருகிற போராட்டங்கள் பிரச்சனையை கண்டு மனம் சோர்ந்து போகாதீங்க. ஜெபிங்க, அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் இருங்க. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக கைவிட மாட்டார். இம்மட்டுமாக என்னை நடத்தி வந்த தேவன் உங்களையும் கைவிட மாட்டார். நான் என் வாழ்க்கையில் நடந்ததை மட்டும்தான் சொல்கிறேன். மற்றபடி நான் இமேஜினேஷன் பண்ணி சொல்லலை. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சிட்ருக்காரு. எவ்வளோ போராட்டங்கள்னால் அந்த போராட்டங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். வருகிற பாலிட்டிக்ஸ் பிரச்சனை, நம்மளை டார்கெட் பண்ணி நம்மளை ரொம்ப நம்மளை பின்னடைய வைக்கிற அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ ஆஃபீஸ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சொல்லி ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக அந்த காரியத்துலேருந்து கைவிட மாட்டார். அதனால் ஜெபிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. எல்லா சோதனைகள் போராட்டங்களையும் மேற்கொண்டு ஜெயிங்க. ஆண்டவர் சோர்ந்து போகாமல் அதிகமாக ஜெபிங்க. அதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமேன்.